கூட்டணியில் போட்டியிட விரும்பும் உத்தேச பட்டியலில் 16 தொகுதிகளை மதிமுக வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவுபடலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிட விரும்பும் தொகுதிகளுடைய பட்டியல் வெளியா இருக்கிறது. சிங்காநல்லூர் தொகுதி அல்லது பல்லடம் தொகுதி அல்லது கிணத்துக்கடவு, இதில் ஏதாவது ஒரு தொகுதியில மதிமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறது. அந்த கட்சியுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் இந்த தொகுதியில் ஏதாவது ஒன்று திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும், கடலூர் அல்லது புவனகிரி தொகுதி திமுக கூட்டணியில் கேட்க இருப்பதாகவும், அந்த கூட்டணியில் அந்த தொகுதி கிடைக்கப்பட்டால் மதிமுக பொருளாளராக இருக்கக்கூடிய செந்தில் அதிபான் வேட்பாளராக இருப்பார் என்றும், கடந்த முறை வெற்றி பெற்ற மதுரை தெற்கு தொகுதியை மீண்டும் கேட்பதற்கு முடிவு செய்திருக்கார்கள். அதே போல இந்த முறை கடையநல்லூர் தொகுதியை அந்த கட்சியுடைய துணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திமு ராஜேந்திரனுக்காகவும், பாளையங்கோட்டை தொகுதியை நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிஜாம் அவருக்காக கேட்க இருப்பதாகவும், திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை தொகுதியை டாக்டர் ரொக்கையாக்காக கேட்க இருப்பதாகவும், விருதுநகர் அல்லது சிவகாசி தொகுதியை முன்னாள் எம்பி சிப்பிபாறை ரவிச்சந்திரன், இதில் இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியும், சாத்தூர் தொகுதி கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி, அந்த தொகுதியையும் மதிமுக கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. மதிமுக பொதுச்செயலர் வைகோவுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய கோவில்பட்டி தொகுதியையும் இந்த முறை கேட்க இருப்பதாகவும், அங்கு ஆர் ரமேஷ் மற்றும் விநாயகஜி ரமேஷ் இதில் ஏதாவது ஒருவர் வேட்பாளராக இருக்கலாம் என்ற ஒரு தகவலும், மொடக்குறிச்சி தொகுதியில் செந்தில்நாதனும், அதே போல தனித்தொகுதியில சீர்காழி தனித்தொகுதியை இந்த முறை கேட்க இருப்பதாக எல்லாம் தகவல் வெளியா இருக்கிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற வாசுதேவநல்லூர் மற்றும் அரியனூர் தொகுதிகளை மதிமுக இந்த முறை பேச்சுவார்த்தையின் போது கேட்கப் போவதில்லை என்ற ஒரு தகவலும் வெளியா இருக்கிறது. இது போன்ற ஒரு பட்டியலின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் மதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும், எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறதோ அந்தந்த தொகுதிகளின் அடிப்படையில் இந்த தொகுதி இறுதி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மதிமுக வட்டார தகவலா இருக்கிறது. 22ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாக திமுக தலைமை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு விருப்ப தொகுதி பட்டியலின் அடிப்படையில திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாகவும், எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதிகள் இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.